ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஞ்சப்பர் இருக்கு இல்லையா, கிராண்ட் அஞ்சப்பர் வந்து சேலமில் லான்ச் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் 99 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் சிக்கன் தம் பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஒர்த் வந்துட்டு 320 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் ஆஃபராக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிக்கன் தம் பிரியாணி மட்டும்தான் 99 ருபீஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ டயட்டில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்விக்கி, ஜொமோட்டோ இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 PM வந்துட்டு ஆர்டர் போட்டேன் ஒரு ஐட்டம் 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் போட்டு வந்துட்டு 110 ருபீஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, போட்டால் 104 மினிட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. 104 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நான் ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ட்ரை பண்ணல, ஒரு வேளை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கால் பண்ணேன் அப்படின்னா கால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அரைவல் டைம் வந்து 19 மினிட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ், மழையே வரல, மழை வர மாதிரி காட்டுறது. அண்ட் வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னமுமே வந்துட்டு வரவே இல்லை, டெலிவரி ஆகவே இல்லை. கால் பண்ணால் கால் பிக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அகெயின் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 போட்டது 220 or 210 அந்த மாதிரி டைம் வரைக்குமே வந்து எனக்கு ரிசீவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்சல் பண்ணவா இல்லை ரீஃபண்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அகெயின் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஃபுட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஃபுட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுட்டே வந்து கொடுத்தாங்க. நான் வந்து யோசிச்சது மறுபடியும் அதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் ஃபுட் இதே ஆர்டர் பண்ணும்போதுமே வந்து எனக்கு 104 or 178 மினிட்ஸ் இந்த மாதிரி காட்டும்போது ட்ரிபிள் டிஜிட்டில் வந்துட்டு மினிட்ஸ் காட்டுமான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் பார்த்தது வந்து 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது, எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இதுக்குள்ளே வரதால இந்த மாதிரியா இல்லை இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் 77 மினிட் செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 77 இல்லை இது ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கிறது. இப்போ 255 இருக்குது பார்த்திங்களா, அப்போது நான் வந்து பார்த்துட்ருக்கேன். 110 or 120 ஏதோ காமிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு 75 மினிட்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம பேசாமல் இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய பிரியாணி ஷாப்பில் போய் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ டைம். ஸோ ஆஃபரில் அஞ்சப்பர் வந்துருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணதுக்கு இப்படி ஒரு கொடுமையாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். செகண்ட் டைம் கால் பண்ணவங்க வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் கொடுங்க, நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நான் வேறு அட்ரஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், இருந்தாலுமே வந்துட்டு 20 ருபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 110 + ஒரு 20 130 ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இது 130க்கு இந்த 99 ருபீஸும் 130 எங்கே இருக்குது? ஸோ ஓகே, அமௌண்ட் ஓகே. ஆனால் நான் காலையில் மதியம் வந்துட்டு 12 மணிக்கு ஆர்டர் போட்டது என் கையில் நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணும்போது அந்த பார்சல் நான் வாங்கின டைம் பார்த்திங்கன்னா 5:30. ஸோ 5:30க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, நான் கடைக்கே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு டைமிங் ரொம்ப வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பே பண்ணது அந்த 99 ருபீஸ், இது வந்து 340 ருபீஸ் ஏதோ 399 இருந்தது இல்லையா, அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நல்லா ஏமாத்துறாங்க. ஸோ இந்த குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஒரு 2 பீசஸ் வந்துட்டு சிக்கன் இருந்தது. சாப்பாடு பாருங்கள், ஒருத்தருக்கு கூட இது கண்டிப்பாக வந்து பத்தாது, அவ்வளோ கம்மியான சாப்பாடு. கூட வந்துட்டு அந்த கத்திரிக்காய் இல்லை சிக்கன் கிரேவி ஒரு பீசஸோடு இருக்கக்கூடியது. அண்ட் இந்த ஒரு கச்சம்பர். ஸோ இவ்வளோ தான், சாப்பாடுமே ரொம்ப சுமாராக இருந்தது. பட் இதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இது சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு மதியத்துலேருந்து இவ்வளோ டென்ஷனாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் உங்கள் கூட நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.